ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஆம்லா ப்ராஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நெல்லிக்காவை அப்படியே கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகிறதுக்கும் முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செய்கிறதுமே ஈஸி தாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ண நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு அதை தண்ணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி 2-3 தடவை நல்லா தேய்ச்சி விட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வேக வைக்க போகிறோம். நம்ம இட்லி பாத்திரத்தில் தாங்க ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் இட்லி பாத்திரத்துக்கு பதிலாக ஸ்டீமர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கழுவின நெல்லிக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது, முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துருங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், நெல்லிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நல்லா வெடித்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வெடிப்பு வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய விதையை நீக்கும்போது விதை நீக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி கை வச்சு அழுத்தினாலே போதும், அந்த விதை மட்டும் தனியாக வந்துடும். பாருங்கள், எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இப்போ எல்லா நெல்லிக்காயிலையும் இருக்கக்கூடிய அந்த விதையை மட்டும் நீக்கிடுங்க. நான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த விதை எடுக்கிறேன். நீங்கள் விதையை எடுத்துகிட்டு கூட ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாமே விதை எடுத்து நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுக்கும்போது தான் நமக்கு ஒரு ஹல்வா டெக்ஸ்சரில் கிடைக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்கணுங்கிறதுக்காக சக்கரை சேர்த்துருக்குறேன். உங்களால் அப்படியே அரைக்க முடிஞ்சால் நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைச்சதை ஒரு பேனில் சேர்த்துருங்க. இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய நெல்லிக்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. கூடவே வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறேன். நீங்கள் எவ்வளோ நெல்லிக்காய் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெல்லம் எடுக்கணும். நான் 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கிறதுனால 1/2 கிலோ வெல்லம் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் மாற்றி வச்சு இதை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெல்லம் நல்லா உருகி அது திரும்பவும் அந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டோட நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா நிறம் மாதிரி திக்காகி வரும். அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெல்லம் முழுமையாக கரைஞ்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் முழுமையாக வற்றிட்டு நிறம் மாறி திக்காகும். அது வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். பேன் ரொம்ப சின்னதாக இருந்தால் மேலே தெறிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் கவனமாக பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இன்னுமுமே நிறம் மாறி நல்லா டார்க் ஆகி வரும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இதே மாதிரியே நம்ம சேனலில் நெல்லிக்காவை வச்சு நிறைய ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படும் போது செக் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பட்டை கிராம்பு ஸ்மெல்லாம் கொஞ்சம் கூட வராது. உங்களுக்கு ஒரு வேளை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வெறும் ஏலக்காவை மட்டும் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா குக்காகி வந்திருக்கு. பேனில் ஒட்டாமல் வருது, நிறமும் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். இது ஆறும்போது இன்னுமுமே நமக்கு திக்காகும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 2 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஆம்லா ப்ராஷ் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.